பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய வாசகங்கள் பொது காலத்தின் 8ஆம் வாரம், மே 30, சனிக்கிழமை. முதல் வாசகம் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லம் நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 63, பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, வாழ்த்தொலி. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் இயேசு அதிகாரத்தை பற்றி பேசுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிப்பது, நலமாக்குவது, ஆலயத்தில் விற்பனை செய்பவர்களை விரட்டுவது என சில நல்ல செயல்களைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் மீது பொறாமை கொண்டு மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள் பொறாமையினால், இவையெல்லாம் செய்வதற்கு உமக்கு யார் அதிகாரம் தந்தது என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறார்கள். அன்று இயேசுவிற்கு ஏற்பட்ட அதே நிலைதான் இன்றும் இவ்வுலகில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் நல்லது செய்யும்போது அவர் மீது பொறாமை கொண்டு அவருக்கு எதிராக பல சிக்கல்களை கொண்டு வருவதுதான்
இவ்வுலகில் நிறைய பேர் செய்கின்ற வேலையாக இருக்கின்றது. அன்று இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் மீதுள்ள அதீத அன்பினால் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கினால் எழுந்த அன்பினால் தன்னையே பலியாக தந்தார். நாமும் மனித குலம் மாண்பு பெற பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இது போன்ற குணங்களுக்கு அடிமையாகாமல் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்க அன்பு வழி கேட்போம், சிந்திப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ்.